சாக்லேட் ஃப்ளேவரில் சோன் பப்படி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது கலந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுறேன். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் சுகர் சிரப்பை. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை அதில் ஊற்றிக்கிறேன். சுகர் சிரப் கொஞ்சமாக ஆறுற வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இது கையில் எடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுட்டு இது மாதிரி எடுத்து ரிங் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கொக்கோ பவுடர் பொட்டுக்கடலை மிக்ஸில் இது மாதிரி சேர்த்துட்டு மாவை டஸ்ட் பண்ணி இது மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி நிறைய லேயர்ஸ் வர வரைக்கும் இது மாதிரி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டீனில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்கிற இந்த சோன் பப்படியை இது மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிறேன். எல்லா சோன் பப்படியும் இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.